வழிபட்டால் கிடைக்கும் அருள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? முருகன் பக்தர்களுக்கு அவர் அருள் புரியும் பல நன்மைகள் உள்ளன. அவர் பக்தர்களை அனைத்து தடைகளையும் கடந்து வெற்றிக்கே வழிநடத்துவார். ஒன்றாவது, அறிவும் ஞானமும் பெருகும். முருகன் ஞானத்தின் கடவுள், ஞானப்பண்டியன் என அழைக்கப்படுகிறார். அவரை வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். குழந்தைகள் படிப்பில் முன்னேற ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை தினமும் ஜெபிக்கலாம். இரண்டாம் தோஷங்கள் நீங்கும், சங்கடங்கள் மாறும். முருகன் வழிபாட்டால் கிரக தோஷங்கள் குறையும். செவ்வாய் தோஷம், செவ்வாய் பகவானின் பாதிப்பு இருந்தால் முருகனை வழிபட்டால் நீங்கும். வீட்டில் அமைதி கிடைத்து குடும்ப சண்டைகள் குறையும். மூன்றாம் தடை விலகி வெற்றி கிடைக்கும். முருகன் பக்தர்கள் எந்த காரியத்திலும் தடைகள் இல்லாமல் வெற்றி பெறுவர். வாழ்க்கையில் முன்னேற, தொழில் வளம் பெருக கந்த சஷ்டி கவசம் பாடலாம். நான்காவது, நோய்கள் நீங்கி உடல்நலம் பெறலாம். முருகனை வழிபட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக கந்த சஷ்டி விரதம் இருந்து வழிபட்டால் நோய்கள் விலகும். பழனி முருகனை வழிபட்டால் மருந்தே தேவையில்லாமல் பூரண நலம் பெறலாம். ஐந்தாவது, பக்தர்களை பாதுகாப்பது. முருகன் தனது வேளால் பக்தர்களை காப்பாற்றுவார். தீய சக்திகள், கனவுகளில் பயம், கர்ம வினைகள் ஆகியவை நிச்சயமாக நீங்கும். ஆறாவது, குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும். திருமண தடைகள் இருக்கும். பெண்கள் முருகனை வணங்கினால் விரைவில் நல்ல கல்யாணம் நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகி குழந்தை பேறு கிட்டும். ஏழாம், மன அமைதி மற்றும் ஆனந்தம் கிடைக்கும். முருகனை வழிபட்டால் மனதில் நிம்மதி ஏற்படும். கலகலப்பான வாழ்க்கையும் ஆனந்தமும் கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளும் மறைந்து வாழ்க்கை சிறப்பாக அமையும். முக்கிய வழிபாட்டு முறைகள். வேல் வழிபாடு. முருகனின் வேல் சக்தியை நினைத்து வழிபடலாம். கந்த சஷ்டி கவசம் தினமும் பாராயணம் செய்தால் மிகுந்த சக்தி கிடைக்கும். திருப்புகழ் பாடுதல் முருகனை மகிழ்விக்க சிறந்த வழி. அறுபடை வீடு தரிசனம். முருகன் ஆறுபடை வீடுகளில் வழிபட்டால் விரைவில் அருள் கிடைக்கும். முருகனை உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் அவர் அருள் நிச்சயம் கிடைக்கும்.